ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது க்ரோஷேவில் பேசிக் லெவல் ஸ்லிப் நாட் அண்ட் செயின். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட உள்ளன் யான் அண்ட் ஹூக் ரெண்டும் நம்ம எடுத்துக்கணும். ஹூக் உள்ளன் யான் ஃபஸ்ட்டு எடுத்து நூலை எடுத்து நம்ம கையில் சுற்றுறோம். விரலில் சுற்றினோம்னா ஒரு ஹோல் மாதிரி வரும். அதில் உள்ளக்க விட்டு நம்ம நூலை எடுத்தோம்னா ஸ்லிப் நாட். இதுதான் நம்ம ஸ்லிப் நாட்னு சொல்கிறோம். ஒரு சாதாரண முடிச்சு தான் இது ஸ்லிப் நாட். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துடும். மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஹோல் மாதிரி வரும். ஃபிங்கரில் சுற்றுனீங்கன்னா ஒரு உள்ளக்க விட்டு இழுத்திங்கன்னா ஸ்லிப் நாட். இதை நம்ம ஊசி வச்சியும் போடலாம். ஸ்லிப் நல்லா பார்த்துங்க, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் எப்போவுமே. இந்த ஹூக்கை உள்ளக்க வச்சு இழுத்தோம்னா நூலை ரெண்டு பக்கமும் நல்லா அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம எவ்வளோ பெருசு லூப் தேவையோ அதுக்கு பேர் லூப்னு சொல்லுவோம். அந்த லூப் ஊசிக்கும் அந்த நாட்டுக்கும் முடிச்சுக்கும் நடுவில் கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம செயின் போடும்போது உள்ள நூலை விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் இதை மாதிரி முடிச்சு போடுவாங்க. பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரெண்டாக மடித்து இப்படி இந்த நாட்டும் போடலாம். ஆனால் இந்த நாட்டை நம்மளாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்க முடியாது. இதை மாதிரி போடவே கூடாது. நம்ம இது ஸ்லிப் நாட் நான் ஃபஸ்ட்டு எப்படி சொன்னனோ அதே மெத்தடில் போடணும். அப்போ தான் நல்லா வரும். பார்த்திங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியல பாருங்கள். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எப்போவுமே நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு அடுத்தது நம்ம செயின், இந்த லூப் வழியாக அப்படியே நூலை இழுக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கேன் பாருங்கள். செயின் ஒரு இதை மாதிரி வரும். நம்ம அடுத்தது அந்த லூப்புள்ள அந்த நூலை விட்டு இழுத்தோம்னா ரெண்டாவது செயின். அடுத்தது பாருங்கள், அதேமாரி லூப் உள்ளக்க விட்டு இழுக்கணும், மூணாவது செயின். இதை மாதிரி நம்ம எத்தனை தேவையோ அத்தனை கவுண்டிங்க்கு நம்ம போட்டுக்கலாம். செயின் அந்த ஹூக் மாட்டி இருக்கிறதுக்கு பேர் லூப்பு. அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம செயின்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண ஜடை பின்ன மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் எத்தனை கவுண்டிங் தேவையோ அத்தனை போட்டுக்கலாம். பாருங்கள், மறுபடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம செயின் எப்படி நமக்கு நிறைய தடவை போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம எத்தனை செயின் போட்டுக்கிறோம்னு நம்ம அந்த லூப்பை விட்டுட்டு மற்றதை கவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே ஹூக்கு மாட்டி இருக்கிறத கவுண்டிங்கில் வராது, மற்றதை தான் நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்கணும். இப்போ செயினை பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நம்ம ஜடை பின்னல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஈவனாக அழகாக நீட்டாக வரணும். இதுக்கு பேர் தான் செயின்.